ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை விஜே லைஃப் டைரிஸ். செம்மையாக சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் டிக்கா நம்ம வீட்டிலே செய்யலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி பன்னீர் வாங்கிட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. எல்லாமே ஒரே ஷேப்பில் இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஷேப் இருந்தால் போதுங்க. அதே மாதிரி நம்ம ஆனியனையும் கட் பண்ணிக்கணும். ரொம்ப குட்டியாக இல்லாமல் இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம 2-3 கலர் கேப்சிகம் இருந்தால் அதையும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. எல்லாமே ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக ஆக்கிட்டு சால்ட்டு, கபாப் மசாலா, சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மல்லி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கபாப் மசாலானா நம்ம சிக்கன் கபாப் மசாலா போட்டாலும் ஓகே, பன்னீர் கபாப் மசாலா போட்டாலும் ஓகேங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் தயிர், ஒரே டேபிள் ஸ்பூன் அளவு தாங்க இருக்கும், அந்தளவு போட்டு ½ லெமனையும் போட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம தண்ணி எதுவும் விடக்கூடாது. அதில் வர தண்ணியிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ½ பெப்பரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம ஸ்டிக்கில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை மெதுவாக ஸ்டிக்கில் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணுங்க. பன்னீரை இல்லைனா உடஞ்சிரும். இதை ஆல்டர்னேட்டாக 1 கேப்சிகம், 1 ஆனியன், 1 பன்னீர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு எத்தனை பேட்ச் வேணுமோ அத்தனையும் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் தனியாக வைக்கணும். எப்போவுமே ஆனியனும் கேப்சிகமும் பார்த்திங்கன்னா பன்னீரை விட சின்ன சைஸில் இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் தனியாக வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடாயில் கீ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ண, நான் கீ போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்டிக் எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வச்சா போதுங்க. நல்லா இதாகிடுங்க. ரோஸ்ட் ஆனதை எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் ஒயர் ரேக் இருக்கும், அது கூட வச்சு ஸ்மோக் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரிமைனிங் இருக்கிறத இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்தும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க.